ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் கிரேவி சூப்பராக இருக்குங்க. இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன தவா வச்சுருக்குங்க. தவாவில் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலையை 2 செகண்ட் வறுத்துக்குங்க. இப்போ அதே ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் தேங்காய் ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வறுத்துக்குங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்குங்க, ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ அதே ஸ்பூன்லேயே கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காயும் வேர்க்கடலை கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதையும் போட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எள்ளு நல்லா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி தாளிக்கலாம். மண்சட்டி வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இப்போ இதில் நான் ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு தக்காளி நல்லா வதக்கிட்டுங்க, ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு காரப்பொடி 2 ஸ்பூனுங்க, பியூர் மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதையும் வதக்கிட்டு 2 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்காயும் போட்டுக்கலாங்க. முருங்கைக்காயில் ஃபுல்லாக மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே விட்டுறலாங்க. அடுப்பு ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ தட்டை எடுத்து திருப்பி ஒரு கிளறிட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை போட்டு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம். ஏன்னா நம்ம தட்டு போட்டு மூடினீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் ஒரு தட்டை எடுத்து ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தட்டு போட்டு மூடி, ஒரு முருங்கைக்காய் வெந்துருச்சு அப்படின்னா ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இந்த மாதிரி ஒருக்கா கிரேவி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதம் சப்பாத்திக்கு செம்ம சூப்பரான ஒரு கிரேவிங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.